ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க மித்திரம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு தரமான ஒரு சிரமமான ஒரு வீடியோ. ஸோ 100 days வீடியோ சேனலில் ஸோ பார்ட் 2. ஸோ பார்ட் 2ங்கிறத டே 2. ஸோ இன்றைக்கி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஒரே ஒரு லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 லைக் 1 மோட்டிவேஷன். ஸோ எனக்காண்டி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு தரத்திலும் தரமான வீடியோ, ஸோ சிறப்பான வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பேக்ரவுண்டில் இறை அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ பேச உட்காரனாருனா ஏதாச்சும் வண்டி யாரும் நடிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க போல். ஸோ இது ஒரு ஜோன் சர்வே லாபி. ஸோ அதே நேரத்தில் ஒரு மாஸ்டர் லாபி தாங்க. ஸோ மாஸ்டர் லாபியில் ஜோன் சர்வே லாபி தான். ஸோ யாரா ஜோன் சர்வே பண்ணுறா அப்படின்னு நீங்கள் நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஜோன் சர்வே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோன் சர்வே ப்ளஸ் கில். ஸோ எப்படி தான் இந்த வீடியோவில் ஜோன் சர்வே பண்ணிக்கிட்டே கில் எடுக்கிறது என்று பார்க்க போகிறேன். ஸோ நானே ஒரு ஜோன் சர்வேல எனக்கு ஜோன் சர்வேலாம் பண்ண தெரியாது, அட்டாக் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல இங்கே ஒருத்தர் பூச்சான் டீமெட்டு, அவனை அடித்து சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஜோன் சர்வேனா நான் யூடியூப் பார்த்து தான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சொல்லிக் கொடுத்தான். ஸோ அவன் சொல்லி கொடுத்தான், அப்படி தான் ஜோன் சர்வே பண்ணேன். ஆனால் எனக்கு அவனை சொன்ன கூட புரியல. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து இப்போ ஓரளவு கற்றுக்கிட்டேன். ஏன்னா பெரிய காலத்தில் உதவலாம் ஜோன் சர்வே பண்ணுறது. ஏன்னா எனக்கு ஜோன் சர்வே பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஜோன் சர்வே பண்ண வந்தேன். ஸோ இப்படி இந்த இடத்துல பேசியிருக்கும் போதே 6700 டோக்கன் எடுத்தாச்சு. 6700 டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு கிருட்டு நம்ம லேம்போகனை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு டாப் ஸ்பீடு 100 தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஹச்சிபி மாற்ற மட்டும் இறங்கிட்டு நம்ம ஜோன் சர்வேக்கெலாம் பக்கா செட்டிங்கான இதெல்லாம் வச்சுக்கிட்டோம். ஸோ அப்படி என்னடா அலை டப்புன்னு குறைய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ தான் நம்ம லாஸ்ட்டு ஜோன் ஃபைட்டு பார்க்க போகிறோம். ஜோனுக்குள்ளே போய் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் நினச்சிருந்தா அவனை அடிச்சு தூக்கிருக்கலாம். இவன் தான் நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு அடி வாங்கினவன். ஃபஸ்ட்டு அடி வாங்கினவன் உங்களுக்கு நான் தெரியும்னு நினைக்கிறேன். பண்டலை பார்க்கும்போதே இந்த இடத்துல அவனை தட்டி தூக்கிட்டு நான் பாடி கிருட்டு அவனை கீழே எடுக்க ஆரம்பித்தேன். கீழே எடுத்து அங்கேருந்து ஒருத்தன் என்னை சுட ஆரம்பித்தான். ஸோ என்னை சுட்டதுலேருந்து நான் வேறு இனத்தை போகிறது தெரியாமல் டக்குன்னு மெடிக்கலை சுற்ற ஆரம்பித்தேன். ஏன்டா ஜோன் சர்வே பண்ணுறேன், எதுக்குடா கில் எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கே ஜோன் சர்வே பண்ணும்போது சில நேரத்தில் நானே என்னை அறிஞ்சாமலே கில் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த இடத்துல அப்படி தான் இவனே ஒரு அழுத்த போட்டேன். சரி நம்ம செத்தான் நம்ம டீமேட் யார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாற்றும் காயினையும் நானே பிடிங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவங்க ஏன்னா காயினை கொடுக்குற கடைசி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறேன். நான் தனியாலாம் சிங்கிளாக போடுறேன் காயின் எடுத்தேன். ஸோ இப்போ தான் மைக் ஆன் பண்ணி சொன்னேன், இப்போ தெரியுதாடா ஜோன் சர்வேயோட அருமை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நினைக்கிறேன் நானே சொல்லிட்டேன் நேரம். ஸோ அப்படி இவங்களை ரிவ்யூ பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு மறுபடியும் ஜோனுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். வர வழியில் இப்போ நம்ம 5 கிலோ எடுத்துகிறோம். இந்த இடத்துல இவங்க பண்ணுற கூத்த மட்டும் பாருங்க, என்னை நகரவே விட மாட்டாங்க. இந்த இடத்துல நான் பாட்டுக்கு அந்த கார் டேமேஜ் ஆகிருக்கேன்னு இந்த கார் எடுக்கலான்னு போனால் அவன் என்னத்தை விட்றானே தெரிய மாட்டேங்குது. சரன்னு என்னத்தையும் விட்றாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட வாழும் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோதான், இதான் லாஸ்ட் வாள். எப்படியாச்சும் நான் விட்டுருக்கேன், நான் போயிடுறேன்டா, எனக்கு மேட்ச் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நினச்சிட்டே இருந்தேன். சரி நினச்சது இல்லாமல் அப்படியே வண்டி எடுத்துட்டேன். அந்த வண்டியை சுட்டு காலி பண்ண பார்த்தாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு எடுத்து ஓடிட்டேன். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் நின்றுருந்தாலும் வண்டியை காலி பண்ணியிருப்பாங்க. காலி பண்ணி என்னையும் காலி பண்ணியிருப்பாங்க, வண்டியிலே வச்சு சொல்லலாம். இந்த இடத்துல இறங்கினா தலைவன் அங்கிட்டு ஒருத்தன் ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். அவனை அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பலியை இடத்துக்கு சாந்தானே சொல்லுவாளே அவனை கிருட்டுன்னு ஒரு அழுத்தப்படாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் கண்டி ஜோன் சர்வே பண்ணி ஸோ நம்ம கில்லும் எடுத்திருக்கிறோம். ஸோ 100 days வீடியோ சேலஞ்சாக பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா எனிமி எக்ஸாக்ட்லாம் உழுவுமா. ஸோ அப்படி தான் நான் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பண்ணி பார்த்தேன். அது மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் எனக்கு வந்துச்சுங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் அந்த ரெட் கலர் பட்டனை மட்டும் அழுத்திட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா எனிமி எக்ஸாக்ட்டு அப்புறம் இந்த ஈவோ வேரெட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களை அது கருத்தை பொழியவும். ஸோ இந்த இடத்துல எப்படியே பேசிக்கும் போது ஒரு டீம் வெயிட் பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரே தப்பு ஒன்றே தான், என்கிட்ட மெடிக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இங்கே அவனை அடிச்சிட்டேனா இந்த இடத்துல அடிச்சுட்டு நான் மறுபடியும் கிருட்டுன்னு இவனை ரிவே பண்ணியிருக்கணும். ரிவே பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஜோனுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுவேன். நான் மேலே ஏறினேன். இவன் எவனா சிக்கிறானா சிவனாண்டி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட அந்த கேர்ள் கேரக்டர் அந்த ஹேக்கர் கேரக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அவனை விட்டு தாளிச்சு எடுத்துருப்பேன் தக்காளி. ஆனால் இப்போ தான் நம்ம ஜோன் சர்வே பண்ணுறதுனால இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, இங்கே மெடிக்கிட்டு நிறையா வச்சுருந்தான். நான் மெடிக்கிட்ட பார்த்து நான் பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ
ஸோ கிட்டத்தட்ட சூப்பர் மெடிக்கிட்டே ஒரு 10 மெடிக்கிட்டு கிட்டே வச்சுருந்தான். ஸோ நான் எடுத்துக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன், மெடிக்கிட் சுத்த வந்து இந்த இடத்துல மறந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு சூப்பர் மெடிக்கிட் போட்டோம்னா எனக்கு லைஃப் மண் மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த இடத்துல ரூட் எடுக்கிற கான்சன்ட்ரேஷனில் நான் மெடிக்கிட் எடுக்கிறதே சுத்தமாக மறந்துட்டேன். அந்த இடத்துல உட்காந்து நான் ஒரு மெடிக்கிட் போட்டிருந்தாலும் நான் அந்த ஜோனுக்குள்ளே வந்திருப்பேன். ஒரு 4 மெடிக்கிட் உட்காந்துக்கிட்டே போட்டிருந்தாலும் தேவையில்லாமல் ஜோனுக்கு பலிகடாவாயிட்டான். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லைங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த இடத்துல வந்து இவங்க இப்படியும் அடித்து கொண்டிருக்கலாம். தேவையில்லாமல் மேட்சை போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிருட்டுன்னு. ஸோ அவ்வளோதான், இவனை வந்து பூய் அடிச்சிடுவாங்க மட்டும் அடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மேட்ச்சில் அடித்து அடுத்த மேட்ச்சில் ஒரு ஸ்ட்ரைக் வேறு ஒன்று வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த மேட்ச்சை வந்து தோற்று போட்டாங்க பிஆர். ஸோ எனக்கு வந்து மை ட்ரீம் வந்து ரீஜன் அடிக்கணும். ஸோ அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆனால் தான் நம்மளால் ரீஜன் அடிக்கிற திறமை வரும். ஸோ நம்ம அடிக்கலை, அதை ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது வந்து ட்ரீமு. ஸோ அது வந்து வேறு பேசுகிறது எதுவும் இல்லாதனால அதை சொல்லி விட்டேன் சும்மா. இவன் இந்த தலைவர் இந்த இடத்துல டிமிட்ரி கார் எடுக்கலான்னு பார்த்தாரு. என் டீம் எடுத்து தலையில் வச்சு அழுத்தி விட்ருப்பான். ஆனால் என்ன அவனுக்கு கில்லு கிடைக்கல. அவன் வந்து கில்லு எடுத்துட்டான். ஸோ இந்த வீடியோவே இதோட விட்டுக்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். டாட்டா பபாய், லவ் யூ கைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க.